2015ஆம் ஆண்டு திருப்பதியில் துவங்கப்பட்ட ஐஐடியின் புதிய கட்டிடங்கள் கடந்த வாரம் முதல் பயன்பாட்டுக்கு வந்தன. புதுமையான முறையில் சுற்றுச்சூழலையும் இடவசதியையும் கருத்தில் கொண்டு பசுமை வளாகமாக அமைய வேண்டும் என்ற நோக்கத்தில் இவை அமைக்கப்பட்டுள்ளன. கிளாஸ் ஃபைபர் ரீஇன்ஃபோர்ஸ்டு ஜிப்சம் என்ற புதிய தொழில்நுட்பத்தின் மூலம் கிளாஸ் ஃபைபர் மற்றும் ரசாயன கழிவான ஜிப்சத்தை கொண்டு இங்கு கட்டிடங்கள் கட்டப்பட்டுள்ளன. மாணவர்களின் வகுப்பறைகள், ஆய்வகங்கள், உணவு உண்ணும் அறை, விடுதி மற்றும் உள் விளையாட்டு மைதானம் உள்ளிட்டவை முழுவதும் ஜிப்சம் மற்றும் கிளாஸ் ஃபைபர் கொண்டு வடிவமைக்கப்பட்டுள்ளன. உர தொழிற்சாலைகளிலிருந்து கிடைக்கும் கழிவுப் பொருளான ஜிப்சத்துடன் சில வேதிப்பொருட்களும் கிளாஸ் ஃபைபர் போன்றவையும் சேர்த்து நீளமான பேனல்கள் உருவாக்கப்படுகின்றன. அந்த நீளமான பேனல்களை ஒன்றோடு ஒன்று இணைத்து எளிமையாக இந்த கட்டிடங்கள் கட்டப்பட்டுள்ளன. கம்ப்ளீட்லி எலிமினேட்டிங் பிரிக், நோ பிளாஸ்டரிங், காலம்ஸ் இல்லை, பீம்ஸ் இல்லை. ஸோ வேஸ்ட் மெட்டீரியல் யூஸ் பண்ணிட்டு we have built our hostels. இப்போ பீம்ஸ் காலம்லாம் எல்லாம் பண்ணா ஸ்ட்ராங்கா இருக்குமா சார்? இருக்கு, 8 ஃப்ளோர் வரைக்கும் போலாம். GFRG தொழில்நுட்பத்தின் மூலம் கட்டப்பட்டுள்ள இந்த கட்டிடங்களுக்கு பில்லர்களும் தேவையில்லை. எனவே இடவசதியும் அதிகமாக கிடைக்கிறது. சாதாரணமாக செங்கற்களை பயன்படுத்தி கட்டப்படும் சுவர்கள் கனமாக இருக்கும். ஆனால் இந்த புதிய தொழில்நுட்பத்தின் மூலம் கட்டப்படும் சுவர்கள் 5 இன்ச் அளவிற்கு மட்டுமே இருப்பதால் அதிகமான இடவசதி கிடைக்கும் என்கிறார் திருப்பதி ஐஐடியின் இயக்குனர் சத்யநாராயணா. Thickness of the wall is only 5 inches. நம்ம ரெகுலர் வால்ஸ் 9 inches இருக்கும். ஸோ உங்கள் ஃப்ளோர் ஸ்பேஸ் நிறைய ஜாஸ்தி வரும் கம்பேர்ட் டு ஆர்டினரி கன்ஸ்ட்ரக்ஷன். காங்க்ரீட்டை டைரெக்டாக பாலிஷ் பண்ணலாம். நோ நீட் ஆஃப் டைல்ஸ் எல்லாம். நீங்கள் பார்த்தீங்களன்னா ஆல்மோஸ்ட் மிரர் ஃபினிஷ் வரும். சிமெண்ட் மற்றும் செங்கற்களை கொண்டு கட்டப்படும் கட்டடங்களை விட GFRG தொழில்நுட்பத்தின் மூலம் கட்டப்பட்டுள்ள இந்த கட்டிடங்கள் மிகவும் உறுதித்தன்மை மிக்கவை என்றும் இதன் ஆயுட்காலம் 20 ஆண்டுகள் கூடுதலாக இருக்கும் என்றும் சொல்லப்படுகிறது. அதேபோல பேரிடர் காலங்களில் புயல் மழை வந்தாலும் செங்கற்களால் கட்டப்படும் வீடுகளை விட பாதுகாப்பு தன்மை அதிகம் உடையவை என்றும் நிரூபிக்கப்பட்டுள்ளது. கடந்த 2015ஆம் ஆண்டின் தானே புயல் பாதிப்பில் எந்தவித சேதங்களுக்கும் உள்ளாகாமல் கம்பீரமாக நிலைத்து நிற்கும் சென்னை ஐஐடியின் வளாகத்தில் கட்டப்பட்டிருக்கும் 3 குடியிருப்புகளே அதற்கு சாட்சி. இந்த புதிய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி 1 மாதத்திற்குள்ளாக ஒரு வீட்டையே கட்டி முடிக்கலாம் என்பதோடு பொருட்செலவு, மனித உழைப்பு, பணம் என அனைத்துமே ஏறக்குறைய 30% குறைவாகும். இதே தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி தமிழகம் உட்பட பல்வேறு மாநிலங்களில் இந்த புதிய தொழில்நுட்ப கட்டடக்கலை வேகமாக பரவி வருகிறது. புதிய தொழில்நுட்பத்தில் வடிவமைக்கப்பட்டுள்ள ராட்சத மின் விசிறிகள் இவ்வளாகத்தில் பொருத்தப்பட்டுள்ளன. இவை லேசாக சுற்றினாலே அதிக குளிர்ச்சியான காற்றை கொடுக்கிறது. பிளாஸ்டிக் பயன்பாட்டை முற்றிலுமாக தவிர்த்துள்ள இக்கல்லூரி நிர்வாகம் இவ்வளாகத்திற்கு தேவையான முழு மின்சாரத்தையும் சூரிய ஒளி ஆற்றல் மூலமாக பெற்று பயன்படுத்துகிறது. உபரி மின்சாரத்தை பொதுமக்கள் பயன்பாட்டிற்கும் கல்லூரி நிர்வாகம் வழங்கி வருவது குறிப்பிடத்தக்கது. குறைவான காலத்தில் நிறைவான கட்டிடமாய் உருவாகியுள்ள இந்த கல்லூரி வளாகம் சென்னை ஐஐடி கட்டிடவியல் மாணவர்களின் பங்களிப்பால் உருவானது என்பது குறிப்பிடத்தக்கது. பாலிமர் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் பாபுவுடன் செய்தியாளர் ராஜேஷ்குமார்.